இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இசை 55 அதிகாரம் வசனங்கள் 8-9, ஐசியா சாப்டர் 51, 55 verses 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இன்றைய நாளே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கத்தை நாங்கள் அடைவதற்கு, எங்களுடைய டெஸ்டினியை நாங்கள் அடைவதற்கு ஆண்டவர் அதற்கு ஒரு வழியையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நாங்கள் நடந்து, அவருடைய வழியிலே நாங்கள் நடந்து அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்று இன்றைய நாளே ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஒரு இலக்கை அடைவதற்கு அநேக வழிகள் உண்டு. நாங்கள் நவிகேட்டரை போட்டால் அநேக பாதைகளை காட்டும். அந்த இலக்கை அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று அந்த வழியை நமக்கு காட்டும். நாங்கள் பெரும்பாலும் எது நமக்கு வெகு சீக்கிரமாக அந்த இலக்கை அடைகிற வழியாக இருக்கிறதோ அந்த வழியை நாங்கள் நவிகேட்டரில் தெரிந்து கொள்வோம். இது நாங்கள் வளமையாய் செய்கிற காரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய நவிகேட்டராய் இருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் அவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் என்னுடைய நவிகேட்டராயிரும். எனக்கு தெரிந்த குறுக்கு வழி அல்ல, அதாவது மிகவும் குறைந்த நேரத்தில் போகிற வழி அல்ல, அல்லது எனக்கு மிகவும் சுலபமான வழி அல்ல. நீர் எனக்கு என்ன வழியை காட்டி வைத்திருக்கிறீரோ, என்ன வழியை ஏற்கனவே முன்குறித்திருக்கிறீரோ. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை, இந்த மனித குலம் பாவத்திலே விழப்போகிறது, அந்த மனித குலத்தை மீட்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தவர் அவரோட கூட மற்ற நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி? அவர் மனித குலத்தின் மீட்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நமக்காக அவர் ஒரு டெஸ்டினியை வைத்திருக்கிறார். அதை அடைவதற்குரிய வழியையும் வைத்திருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய காரியம் இதுதான். மிக குறைந்த நேரத்தில் போகிற வழி அல்ல, என்னுடைய டெஸ்டினேஷன் அடைவதற்கு நான் தெரிந்து கொள்கிற வழி அல்ல, அல்லது எனக்கு சுலபமான வழி அல்ல, உமக்கு சித்தமான வழி ஆண்டவரே. உமக்கு நீர் எனக்காக முன்குறித்த அந்த வழி எனக்கு காட்டும், அதிலே நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நான் நடக்க விருப்பப்படுகிறேன் என்று நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நேற்றைய நாளில் இந்த காரியத்தை நான் என்னுடைய அனுபவத்திலே உணரக்கூடியதாக இருந்தது. நேற்றைய நாளில் நாங்கள் உபவாச ஜெபம் இருந்த சபையிலே, அது போவதற்கு நாங்கள் போகும்போது ஒரு பாதை மூடப்பட்டிருந்தது. நாங்கள் அதை கவனிக்கவில்லை. வளமையாக தெரிகிற பாதை நவிகேட்டரை போட்டோம், நவிகேட்டர் அதை காட்டிக்கொண்டு தான் இருந்தது. ஆனால் அது நான் வளமையாக போகிற பாதை தானே என்று சொல்லி நாங்கள் நவிகேட்டரை பெருசாக நம்பி பிரயாணம் பண்ணவில்லை. அந்த இடத்தை தான் நவிகேட்டர் ஒரு வேறு பாதையை காட்டினது. நாங்கள் அந்த பாதையை விட்டு நாங்கள் வளமையாக செய்கிற அந்த பாதையில் சென்ற போது அதுக்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. அந்த பாதைகள் எல்லாம் பூட்டப்பட்டு ஒரு லேன் மட்டும்தான் திறந்திருந்தது. அப்படி இருந்தபடினால் நாங்கள் அந்த நெரிசலில் சிக்கி கொண்டோம். 1 மணி நேரம் அந்த நெரிசலே நாங்கள் சிக்க வேண்டிய தேவையாக இருந்தது. நேரத்துக்கு சபைக்கு போக முடியாத காரியம் நமக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழி இலகுவான வழியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் காட்டுகிற அந்த வழியிலே நாங்கள் பிரயாணம் செய்யும் போது நாங்கள் வழியிலே ஸ்டக் ஆக மாட்டோம். வழியிலே எங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டோம், எங்களுடைய எனர்ஜியை வீணாக்க மாட்டோம். அவர் குறித்த அந்த பாதையிலே நாங்கள் போகும்போது அவர் நம்மை அழகாக அந்த பாதையிலே வழி நடத்தி நமக்கு குறித்த அந்த டெஸ்டினேஷனில் அந்த டெஸ்டினியை நாங்கள் அடைவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பெரும்பாலும் அவருடைய பாதைகள் நமக்கு பிரியமில்லாத பாதைகளாய்த்தான் இருக்கும். நமக்கு விருப்பமில்லாத, நாங்கள் போக விரும்ப முடியாத ஒரு பாதையாகத்தான் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் போன பாதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அவன் விரும்புகிற பாதையாக இருந்ததல்ல. எவ்வளவு கஷ்டத்துக்கூடாக, எவ்வளவு பாடுகளுக்கூடாக ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். ஆனால் அதுதான் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த பாதையாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த காரியத்தை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். யோசேப்புக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஸ்தானத்தை
ஸ்தானத்தை வைத்திருந்தார். அதை அடைவதற்குரிய வழி, அவர் ஒரு வழியை வைத்திருந்தார். அந்த வழி மூலமாக யோசேப்பு அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் நடத்தி செல்ல அவர் சித்தம் உள்ளவராயிருந்தார். அது யோசேப்பு விரும்புகிற வழி அல்ல, அது ஆண்டவர் முன்குறித்த வழி. தாவீது விரும்பின வழி அல்ல, ஆண்டவர் முன்குறித்த வழி. அதே போலத்தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தன்னுடைய வழியிலே நடத்துவதற்கு நமக்கு இலகுவான வழி அல்ல, குறைந்த நேரத்தில் போகிற வழி அல்ல. ஆண்டவர் நமக்கு முன்குறித்த வழி, அந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அது நமக்கு விருப்பம் இல்லாத பாதையா இருக்கும், அது கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கும். ஆனாலும் அந்த வழியிலே நடந்து நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினேஷனை, நான் உனக்கு வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை, அந்த ராஜஸ்தானத்தை, பிரதம மந்திரி என்ற ஸ்தானத்தை, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை, அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நீ அடைய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படியாக நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை அவர் மாற்றுகிறார். எங்களை காணுகிறவர்கள் எங்களுடைய இயேசுவை காணும்படியாக எங்களை பார்க்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்த போது நாம் பிதா அப்படிப்பட்டவர், பிதா அப்படியாக இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து அந்த பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்த்ததில்லை. அவர் தரிசனத்தில் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மற்ற ஜனங்கள், பெரும்பாலான ஜனங்கள், மெஜாரிட்டி பீப்பிள் ஒருவரும் இயேசுவை பார்த்ததில்லை. ஆனால் இந்த நாளில் நாங்கள் இயேசுவை பிரதிபலிக்கும்படியாக, நம் மூலமாக அவர்கள் இயேசுவை காணும்படியாக ஆண்டவர் இந்த பாதையின் ஊடாக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, ஆனால் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உங்களுக்கு பிரியமில்லாததா இருந்தாலும், நீங்கள் விரும்பி நடக்கக்கூடிய பாதை இல்லாததா இருந்தாலும், அது உயர்ந்தனவா இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள், அந்த வழியின் மூலமாக நீங்கள் நடந்து நாங்கள் உனக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினியை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். வேதத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். இன்றைய நாளில் நம்மிடத்தில் இயேசுடைய சாயல் வெளிப்படும் போது ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் மேல் நான் வந்து இறங்கலாம், யார் மூலமாக தேவ காரியங்களை இந்த பூமியில நடப்பிக்கலாம், யார் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று இன்றைய நாளிலும் அந்த புறா போன்ற ஆவியானவர் இன்றைய நாளும் அப்படியான ஜனங்களை பார்த்து அவர் யார் மீது இறங்கலாம் என்று அவர் பார்த்து திரிகிறார். அதே போல நாங்கள் இயேசுடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளும் போது, அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாளுக்கு நாள் நாங்கள் முன்னேறி செல்லும் போது ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்தருள்வார். நம் மீது அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பார். புறா போல வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியில முடிக்கும் அந்த 3 வருஷம் மட்டும் ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். நம்முடைய அந்த டெஸ்டினியை நாங்கள் அடையும்படியாக, அதை நாங்கள் செய்து முடிக்கும், நமக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்து முடிக்கும் மட்டும் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். 3 காரியங்களை எங்களை பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டது, நமக்கும் வானம் திறக்கப்படும். நமக்கு மேலாக எப்போதும் திறந்த பரலோகம் இருக்கும். தேவதூதர்கள் எப்போதும் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய ஜெபங்கள் எப்போதும் பரலோகத்துக்கு சென்று நமக்கு பதில்கள் எப்போதும் நமக்கு வருகிறதா இருக்கும். நமக்கு மேலாக திறந்த பரலோகம் இருக்கும். ஆவியானவர் நம் மீது நிரந்தரமாக தங்கி இருப்பார். ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஞானத்தையும் உணர்வை மருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் மருளும் ஆவியும், அறிவரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மருளுகிற ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமாய் அவர் மீது தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் நம் மீது நிரந்தரமாய் தங்கியிருப்பார். எப்போது அவர் நம்முடைய குமாரனுடைய சாயல் நம்மிடத்தில் பார்க்கும் போது, அவருடைய குமாரனுக்கு ஒப்பானவர்களாக நாளுக்கு நாங்கள் மறுரூபப்படும் போது, அந்த ஆவியானவர் நிரந்தரமாய் நம் மீது தங்கியிருப்பார். அது மட்டுமல்ல, அன்று பிதாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன். பரலோகம் நம்மை பார்த்து சொல்லும், பிதாவானவர் நம்மை பார்த்து சொல்வார், இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், இவர்கள் என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், இவர்களுடைய நேச பிள்ளைகள் என்று பரலோகம் நம்மை பார்த்து சொல்லும். எப்பொழுது நாங்கள் அவருடைய வழிகளில் நடந்து அவர் நமக்கு குறித்த அந்த இலக்கை நாங்கள் அடைவதற்கு அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படியாக அவருடைய வழிகளில்